ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் நானும் என் மச்சியும் என்ன செய்ய போகிறோன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மொஜிட்டோ தான் செய்ய போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? மொஜிட்டோ மட்டுமா செய்கிறோம்? மொஜிட்டோ காளான். எஸ், ஃபஸ்ட்டு மொஜிட்டோ செய்ய போகிறோம். செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டுற போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமே. ஃபஸ்ட்டு மின்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து சுகர், நெக்ஸ்ட் லெமன், ஒரு 2 லெமன் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுக்கோ. அது புளிஞ்சதும் சேர்த்துக்கலாம், புளியாமல் சேர்த்தா லைட்டாக கசக்கணும். அடுத்து இஞ்சி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துடலாமா? சேர்த்துடலாமே. ஃபஸ்ட்டு மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஃபுல்லாக போட்டுருவா, கம்மியாக போடுவோம். ஹாஃப் போடலாம். நான் போடுறேன், போதும்னா போதும். சரிங்க, ஸ்டாப். இன்னும் கொஞ்சம். அப்படி வைக்கக்கூடாது, திருப்பி வைக்கணும். இப்படியா? அப்படிதான். பிள்ளைங்களுக்கு பழக்கம் இல்லைப்பா. ஐயா, நம்ம 3 லெமன் 2 லெமன் எடுத்தோம், 1 லெமன் போட்டிருக்கோம். இது நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இதை வச்சு கட் பண்ணி உள்ளே போட்டு வெளியேவும் டெக்கரேஷன். ஓகே, இப்போ நம்ம மச்சி எப்படி டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வாட்டர்லாம் போட்டு இது நல்லா இஞ்சி மறந்துட்டோம் நம்ம இஞ்சி அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதுதான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டா? சரி, போடுங்க. ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட். கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் இல்லை, இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே அரைப்படும். இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைஞ்சிருச்சு. எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க. அரைஞ்சிருச்சு மொஜிட்டோ. இன்னும் லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கோமா? ஓகே, அடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஃப்ரிட்ஜில் போட போகிறாங்க. இன்னும் ரிவர்ஸில் போகிறீங்க. இருங்கப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம காளான் செய்ய போகிறோம். மொழிவு எடுத்தாச்சு. சரி, நம்ம இதை மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடலாம் காளானை. அப்பா, நம்ம காளான் இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த இதை எடுக்க முடியுதா எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம இப்படி நறுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கணும். அப்போதான் நம்ம பொரிக்க முடியும். நீளமாக நறுக்குனா கடிக்க முடியாது. கவிதை மாதிரி சொல்கிறீங்களே மச்சி. ரொம்ப புகழ வேணாம். காளான் ரெசிபி வித்தவுட் காளான் செய்ய போகிறோம். எங்கள் மச்சி தான் ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறாங்க நமக்கு. ஃபஸ்ட்டு காளான் ஷாப்பாக நறுக்கிக்கோங்க. நீளமாக நறுக்கணும், ஏன்னா கடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். அதுக்கடுத்து வேணும்னா நீங்கள் எப்படி தெரியுமா நறுக்கிக்கிங்க? வேணும்னா நறுக்கி வச்சுட்டு எப்படி நறுக்கிக்கோங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க கடிக்க மாட்டாங்க. வெஜிடபிள் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நறுக்கி கொடுத்துருங்கண்ணே. இது நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது எங்கள் வீட்டில். திங்ஸ் அதனால நாங்கள் லோ பட்ஜெட்டில் செய்கிறோம். லோ பட்ஜெட் காளான் வித்தவுட் காளான். இதுக்கு நேம் ஆக்சுவலாக இதுக்கு வெஜிடபிள் தேவையான வெஜிடபிள் என்னென்னா, ஹாஃப் முட்டைக்கோசு, 2 வெங்காயம். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காளானும் சரி, முட்டைக்கோசும் சரி, ஆனியனும் சரி. ஆனியன் நீங்கள் ராவாவும் போட்டு சாப்பிட்லாம் இது மேலே, அப்போ தேவைப்படும். ஓகே, உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் வேணாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும் நம்ம வதக்கிறதுக்கு டேஸ்ட்டாக. சூப்பர். தேங்க்யூ. இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் யாருன்னா அஸ்மத் தஸ்பிகா. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எங்கள் மச்சி தான் சேர்க்க. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாஸ்லாம் காமிங்க தஸ்பிகா. இது கோதுமை மாவு. கோதுமை மாவு இல்லை,
நானே சொல்கிறேன். இது வந்து அரிசி மாவு, சிக்கன் மசாலா, சால்ட்டு, மிளகாத்தூள், இங்கிட்டு இருக்கிறது வந்து இது மைதா கொஞ்சமாக. இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது விட்டு விட்டு ஊற்றுங்க. ஸோ நம்ம போட்டாச்சு. நீ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி போடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சுக்கிற போகிறோம். இப்போ வந்து இது நான் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. யார் தப்பா நினைக்கக்கூடாது. நல்லா ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி தொளிச்சு லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கடாய் வச்சிடலாம். வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். ஆயில் போடலாமா? ஆயில் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச டிஷ் ஞாபகம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த அளவு வரணும். கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு ஊற்றிக்கோங்க. அப்போதான் இந்த பாருங்களேன். ஆமாம், இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்போதான் நம்ம வந்து இப்படி எடுத்து அப்படி தட்டி போட்டுறணும். ஆமாம், இல்லைன்னா இப்படி போட்டால் பக்கோடா மாதிரி வந்துடும். நம்ம இப்படி தட்டி அப்படியே போட்டுறணும். ஆமாம், அப்படி போட்டாதான் நமக்கு இந்த ஸ்டேஜ் வரும். அப்புறம் நம்ம பிச்சு போட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயட்டும். 6 o'clock இன்னொரு சைடு வந்து ஆமாம் லேட் ஆயிடுச்சு. 8 o'clock மேலே ஆயிடுச்சு. தோசை ஊற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தட்டி எடுத்து ஆயில் போட்டுருக்கேன். அவ்வளோ நான் தான் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். மாதிரி போண்டா மாதிரி இருக்கோன்னா எடுத்து சாப்பிட்ருவேன். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கூடாது. ஓகே ஓகே போதும். ஹாய் கைஸ், நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா வெந்துருச்சு. மொறுன்னு ஒரு கன்சிஸ்டன்ட்க்கு வந்துருச்சு. இங்கே பாருங்களேன் கலரை. இப்போது நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருந்தோம். அதனால டேஸ்ட் சும்மா அல்ட்டியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் எப்போ பண்ணீங்க? டேஸ்ட் பண்ணலங்க. கடாய்க்குள்ள விழுந்துருச்சு. கடாய்க்குள்ள கையை விட்டு டேஸ்ட். ஐயோ என்னம்மா நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பேட்சை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்கடா இங்க இருந்ததெல்லாம் காணோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிட்டோம். இப்போ கொஞ்சமா சாப்பிட போறோம். கொஞ்சமா டேஸ்ட் தான் பண்ணோம். நீங்க தப்பா நினைக்க கூடாது சாப்பிட்டோன்னு. எங்க குப்பிட்ட கேட் பார்த்தேன். டேஸ்ட் அல்ட்டியா இருக்கட்டும். இது என் வாய்க்குள்ள போகுது. செகண்ட் பேட்சும் எடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச் சாப்பிடாம இருக்கணும். ஆமா, செகண்ட் பேட்ச்ல யாராச்சும் கையை வச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல மறக்காம வரும். எல்லாரும் இந்த வீடியோ கேப்ல எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. எங்க மச்சி எனக்கு இப்படி விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கார்டன் பார்ட் 2, ரம்ஜான் பார்ட் 2 வீடியோ வேணுங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னைய மாதிரி யாருக்கு வேணும்னு. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் மச்சினால கொஞ்சம் தூக்கலாக சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குப்பா. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க. எங்கள் யூடியூப் சேனலில் போடுறோம். ஐஷா வேலாலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேணும்னா. குப்பி கூழ் மாதிரிக்கு விடவா? நம்ம அவனை தூக்கிட வேண்டியதான். A few moments later. இங்க இருந்து ஒரு பீஸ் எங்க? எங்கே? இது எங்க? இங்கேயா? இங்க ஒன்று இருந்துச்சு. நம்ம மொத்தமாக செகண்ட் பேட்ச் எத்தனை போட்டோம்? 5 போட்டோம். 5 போட்டிக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒன்று இருந்துச்சேம்மா. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பிகிலே இருந்துச்சு. பிகிலே இருந்துச்சா? தெரியலப்பா. வாயில் என்னது? வெங்காயங்க. வெங்காயமா? வெங்காயம். என்ன வெங்காயம்? அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். தாளிப்பு. ஓகே, அவ்வளோதான். லைட்டாக வதங்கி வந்தோடனே இது வந்து சிக்கன் மசாலா, லைட்டாக கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர். நம்மள்கிட்ட வந்து சாஸு இல்லாத காரணத்தால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்றதான் நம்ம வந்து இது போட்டுக்கிட்டோம். மசாலா சேர்த்துக்கிட்டோம். இப்போ வாட்டர் சேர்த்துக்க வேண்டியதான். போதுமா? இது வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோம்.
கார்ன்ஃப்ளவர் என்னங்க கரைச்சிருக்கீங்க? இங்கே கரைச்சது அப்படி தாங்க இருக்கும். இருங்க கிண்டி வந்துருங்க எல்லாம் சரிங்க, கவலைப்படுங்க. ஓகேங்க. கிண்டிருங்க கை விடாமல். சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மல்லித்தலை ஊற்றி இது பண்ணிட வேண்டியதான். மல்லித்தலை எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து காளான் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிட்டு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கம்மியாக போட்டுக்கலாம் குவான்டிட்டி. சரி போடுவோம் பாவம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பச்சா பச்சா. இது எனக்கு பங்க யாராலையும் பிடிக்க முடியாது. மொஜிட்டோ ரெடி. மறந்துட்டோம். சூப்பராக இருக்கா? இதோட நம்ம ஒன்று பண்ணணும். அதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மின்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு மேலே கொஞ்சம் தூவி விட்டால் டேஸ்ட்டு சும்மா அல்ட்டியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு மின்ட் அரைச்சிட்டு நீங்கள் ஏதாவது சோடா ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எஸ். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆயிஷா அண்ட் அஸ்மத் தஸ்பிகா. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. வெல்கம். ஃபைனலாக சூப்பி நூடுல்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.